வெல்கம் டு சோஷியாலஜி இன் தமிழ். வீடியோல சோஷியல் மொபிலிட்டினா என்ன? அதன் வகைகள் என்னென்ன? அப்படிங்கிறத ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த சோஷியல் மொபிலிட்டி டாபிக் வந்து நீங்க எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் படிச்சுட்டு இருந்தாலும் ரொம்ப முக்கியம். இதுல இருக்க வகைகளும் வந்து ரொம்ப முக்கியம். அடிக்கடி வந்து எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடிய டாபிக்கும் கூட. அதனால தான் இந்த டாபிக்க வந்து ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் குடுத்து இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவ பிரிப்பேர் பண்றதுக்கு ஜான் மெசியோனிஸ் அப்படின்ற ஃபாரின் ஆத்தரோட சோஷியாலஜி அப்படின்ற புக்க வந்து ரெஃபர் பண்ணியிருக்கேன். இதையும் தாண்டி முக்கியமான ரிசோர்சஸ் இக்னோ மெட்டீரியலா இருக்கட்டும், ஸ்டேட் கவர்ன்மெண்ட் யூனிவர்சிட்டீஸோட மெட்டீரியலா இருக்கட்டும், எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணி ஒட்டுமொத்தமா வந்து இந்த வீடியோல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோஷியல் மொபிலிட்டி சமூக இயக்கம் அப்படின்ற வார்த்தைய வந்து ஃபர்ஸ்ட் சொன்னவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட்டிரிம் சரோகின் அப்படின்றவரு. இவர் வந்து ரஷ்யன் பார்ன் அமெரிக்கன் சோஷியாலஜிஸ்ட். இவர் வந்து 1927ல சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் மொபிலிட்டி அப்படின்ற புக்ல வந்து இந்த வார்த்தைய வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இந்த வார்த்தைய வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, சோஷியல் மொபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு சமூகத்துல இருக்க தனி மனிதனோ அல்லது தனி மனிதன் சேர்ந்த குழுக்களோ வந்து ஒரு சமூக இடத்திலிருந்து மற்றொரு சமூக இடத்துக்கு வந்து மாறுறத வந்து சோஷியல் மொபிலிட்டி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னாரு. இந்த வார்த்தைய வந்து எதுக்கு யூஸ் பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக அடுக்கையும், சமூகத்துல இருக்க சமத்துவமின்மையையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த வார்த்தைய வந்து பயன்படுத்தினாரு. இதே வந்து மாடர்ன் சோசியாலஜில பார்த்தீங்கன்னா, கார்ல் மார்க்ஸும், மேக்ஸ் வெபரும் இந்த கான்செப்ட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஆனா வந்து ஸ்பெசிஃபிக்கா சோஷியல் மொபிலிட்டி அப்படின்ற டெர்ம வந்து யூஸ் பண்ணல. கார்ல் மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, தியரி ஆஃப் சோஷியல் கிளாஸ் அண்ட் கேபிட்டலிசம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, இந்த கான்செப்ட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஒரு தனி மனிதன் வந்து ஒரு கிளாஸ்லேருந்து மற்றொரு கிளாஸ்ல வந்து மாறுறான் அப்படின்னா, அவனுக்கு வந்து மீன்ஸ் ஆஃப் புரொடக்ஷன் வந்து அதிகமா வேணும். மீன்ஸ் ஆஃப் புரொடக்ஷன பேஸ் பண்ணி தான் அவனுடைய சோஷியல் கிளாஸ் வந்து அமையும். அந்த சோஷியல் கிளாஸ பேஸ் பண்ணி தான் கேபிட்டலிசமும் வந்து உருவாகும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அதே மாதிரி மேக்ஸ் வெபரும் சோஷியல் மொபிலிட்டிய பத்தி பேசியிருக்காரு. எப்படின்னா, சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன்ல ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் எந்த மாரியான ஆர்டர் வந்து அமையும் அப்படின்னா, அவங்களுடைய கிளாஸ பொறுத்தும், அவங்களுடைய ஸ்டேட்டஸ் அண்ட் பவர பொறுத்தும் தான் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த கிளாஸ் ஸ்டேட்டஸ் பவர் வந்து சோஷியல் மொபிலிட்டிக்கு எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் அப்படிங்கிறத பத்தியும் பேசியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி உள்ள திங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா, ரூசோ அப்படின்ற பிரெஞ்சு பிலாசபரும் வந்து சோஷியல் மொபிலிட்டி அப்படிங்கிறத பத்தி பேசியிருக்காரு. ஸ்காட்டிஷ் எக்கனாமிஸ்ட் ஆடம் ஸ்மித்தும் வந்து சோஷியல் மொபிலிட்டி பத்தி பேசியிருக்காங்க. ஆனா இந்த டெர்ம வந்து பத்தி இவங்க எழுதவே இல்ல. ஆனா அந்த கான்செப்ட்ட பத்தி பேசியிருக்காங்க. இந்த டெர்ம் காயின் பண்ணவங்க நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி பிட்டிரிம் சரோகின் அப்படின்ற அமெரிக்கன் சோஷியாலஜிஸ்ட். இப்ப வந்து முக்கியமான டைப்ஸ் வந்து பார்த்துடலாம். மொத்தம் 10 டைப் இருக்கு. ம் முக்கியமான டைப் வந்து இந்த 8ம் சொல்லலாம். இதுக்கும் மேல எக்ஸ்ட்ராவா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த 2 வந்து ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஹாரிசான்டல் மொபிலிட்டி. இத வந்து லேட்டரல் மொபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. வெர்டிகல் மொபிலிட்டிய சோஷியல் மொபிலிட்டி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இன்ட்ரா ஜெனரேஷனல் மொபிலிட்டி, இன்டர் ஜெனரேஷனல் மொபிலிட்டி, ஸ்ட்ரக்சரல் மொபிலிட்டி, இண்டிவிஜுவல் மொபிலிட்டி, அப்சல்யூட் மொபிலிட்டி, ரிலேட்டிவ் மொபிலிட்டி அப்படின்னு சோஷியல் மொபிலிட்டிய வந்து பல வகையா வந்து சோஷியாலஜிஸ்ட் பிரிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம புரோலிட்டேரியடைசேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டும் வந்து இது கீழ தான் வரும். எம்போர்ஜியோஸ்மென்ட் அப்படின்ற கான்செப்டும் இந்த கான்செப்ட்க்கு கீழ தான் வரும். சோஷியல் மொபிலிட்டி சார்ந்தது தான் இந்த 2மே. இத பத்தி விரிவா வந்து வர்ற ஸ்லைட்ஸ்ல வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஹாரிசான்டல் மொபிலிட்டி. இத வந்து லேட்டரல் மொபிலிட்டி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதுவும் ஒரு வகையான மொபிலிட்டி தான். ஒரு தனி மனிதனோ அல்லது குழுக்களாக இருக்க மனிதர்களோ வந்து அதே ஸ்டேட்டஸ்ல இருந்து வேற இடத்துக்கு அதே ஸ்டேட்டஸ்க்கு வந்து மாறுறத வந்து ஹாரிசான்டல் மொபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மொபிலிட்டி வந்து சோஷியல் ஹைரார்கிக்குள்ள தான் நடக்கும். சோஷியல் ஹைரார்கி அப்படின்னா, ஒருத்தவங்க கீழ ஒருத்தவங்க அப்படின்னு ஒரு ஹைரார்கிக்கல் ஆர்டர் வந்து எங்கவுமே இருக்கும். ஃபேமிலியா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், ஸ்கூலா இருக்கட்டும், நீங்க ஒர்க் பண்ற இடமா இருக்கட்டும், எங்கவா இருந்தாலும் இந்த சோஷியல் ஹைரார்கி அப்படிங்கிறது இருக்கும். இது எக்கனாமிக்கா இருக்கலாம், அல்லது பொலிட்டிக்கலா இருக்கலாம், அல்லது சோஷியலா இருக்கலாம். இப்ப இதுக்கான எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்கூல் டீச்சர் வந்து அதே ரேங்க்ல, அதே பேமெண்ட், அதே சேலரில வேற ஸ்கூலுக்கு வந்து அவங்களோட பொசிஷன மாத்துறாங்க அப்படின்னா, இத வந்து லேட்டரல் மொபிலிட்டி அல்லது ஹாரிசான்டல் மொபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா, இவங்களுக்கு வந்து ஏற்றமும் இருக்காது, இறக்கமும் இருக்காது. அதனால இத வந்து ஹாரிசான்டல் மொபிலிட்டி ஒரே அளவுல இருக்கும். ஹாரிசான்டல்னா இப்படி தானே இருக்கும். அதனால ஹாரிசான்டல் மொபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு இடத்துல இருந்து அதே நிலைமையில வேற இடத்துக்கு மாறுறத வந்து ஹாரிசான்டல் மொபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் வந்து வெர்டிகல் மொபிலிட்டி. வெர்டிகல் அப்படின்னாலே வந்து ஸ்ட்ரெய்ட் தான். இதுல வந்து அப்வர்ட் மூவ்மென்ட்டும் இருக்கும், டவுன்வர்ட் மூவ்மென்ட்டும் இருக்கும். இந்த சோஷியல் ஹைரார்கில. இத வந்து 2 வகையா வந்து நம்ம பிரிக்கலாம். அப்வர்ட் மொபிலிட்டி, டவுன்வர்ட் மொபிலிட்டி. சேல்ஸ் கிளர்க் வந்து ரீஜனல் மேனேஜரா புரமோட் பண்றாங்க அப்படின்னா, இத வந்து அப்வர்ட் மொபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதுவே டவுன்வர்ட் மொபிலிட்டி அப்படின்னா, ரீஜனல் மேனேஜர் வந்து ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல. அதுக்கும் மேல உள்ள மேனேஜர்ஸ் எல்லாம் அவங்கள மறுபடியும் சேல்ஸ் கிளர்க்காவே மாத்துறாங்க அப்படின்னா, அது டவுன்வர்ட் மொபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான
சோசியல் மொபிலிட்டி டைப் வந்து ஜெனரேஷன் பேஸ் பண்ணுது. இத வந்து இன்டர் ஜெனரேஷனல் மொபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஜெனரேஷன்ல இருக்க ஒரு இண்டிவிஜுவலோ அல்லது குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸோ ஒரு ஸ்டேட்டஸ்லேருந்து இல்லது ஒரு ஹைரார்க்கிக்கல் ஆர்டர்லேருந்து இன்னொரு ஹைரார்க்கிக்கல் ஆர்டருக்கு வந்து மாறுறாங்க. அந்த பீப்பிள் வந்து வித்தின் த ஃபேமிலிக்குள்ளேயே இருக்காங்க அப்படின்னா, இன்டர் ஜெனரேஷனல் மொபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இத வந்து அப்வர்ட் இன்டர் ஜெனரேஷன் மொபிலிட்டி, டவுன்வர்ட் இன்டர் ஜெனரேஷன் மொபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எடுத்துக்காட்டா அம்மா, அப்பா வந்து கிளர்க்கா இருக்காங்க. அவங்களோட குழந்தைங்க வந்து மேனேஜரா இருக்காங்க அப்படின்னா, இத வந்து இன்டர் ஜெனரேஷனல் மொபிலிட்டி. ஒரு ஜெனரேஷன்ல வந்து ரொம்ப புவரா கிளரிக்கல் வேலைக்கே இருந்துட்டு இருக்காங்க. சம்பளம் கம்மியா இருந்திருக்கும். அவங்களுக்கு சோசியல் ஸ்டேட்டஸ் கம்மியா இருக்கும். எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் கம்மியா இருக்கும். அப்போ வந்து குழந்தைங்க வந்து அடுத்த ஜெனரேஷனா மாறுறாங்க. அடுத்த ஜெனரேஷன் என்ன ஆகுறாங்க, அவங்க குழந்தைங்க எல்லாம் மேனேஜரியல் லெவல்ல வந்து வேலை பார்க்குறாங்க. இத வந்து அப்வர்ட் இன்டர் ஜெனரேஷனல் மொபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதுவே டவுன்வர்ட் இன்டர் ஜெனரேஷனல் மொபிலிட்டில என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரன்ட்ஸ் வந்து மேனேஜரா இருப்பாங்க. நல்ல வேலையில இருப்பாங்க. ஆனா அவங்க குழந்தைகளுக்கு வந்து வேலை கிடைக்காம டவுன்வர்ட் ஆயிட்டு, அவங்க குழந்தைங்க வந்து கிளரிக்கல் லெவல்லயே வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அத வந்து டவுன்வர்ட் இன்டர் ஜெனரேஷனல் மொபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இன்ட்ரா ஜெனரேஷனல் சோசியல் மொபிலிட்டி. இது வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளேயே நடக்கக்கூடிய ஒரு மொபிலிட்டி. ஓன் ஜெனரேஷன்ஸ் மூவ்மென்ட் இன் த சோசியல் ஹைரார்கி. இப்போ வந்து எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா, இதுல வந்து 2 வகைகள் இருக்கு. அத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். அப்வர்ட் இன்டர் ஜெனரேஷனல் மொபிலிட்டி, டவுன்வர்ட் இன்டர் ஜெனரேஷனல் மொபிலிட்டி. இன்ட்ரா ஜெனரேஷன் அப்படிங்கிறது அப்பா, அதுக்கப்புறம் குழந்தைகளுக்குள்ள ஏற்படுற சோசியல் மொபிலிட்டி. அதுவே இன்ட்ரா ஜெனரேஷன் அப்படின்னா, அதே குழந்தைங்க வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு நிலைமையில இருப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு நிலைமைக்கு போவாங்க. இத வந்து இன்ட்ரா ஜெனரேஷனல் சோசியல் மொபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு 2 வகையான எடுத்துக்காட்டுகள் சொல்றேன். இப்போ வந்து உங்களுடைய அண்ணனோ, தம்பியோ வந்து ஃபார்மரா இருக்காங்க. விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. வருமானம் கம்மியா தான் இருக்கு. அதுவே அவங்களோட சிஸ்டர் வந்து டாக்டரா இருக்காங்க. அவங்களுக்கு வருமானம் அதிகமா இருக்கு அப்படின்னா, இத வந்து இன்ட்ரா ஜெனரேஷனல் மொபிலிட்டி. ஒரு ஜெனரேஷனுக்குள்ளேயே வந்து மொபிலிட்டி வந்து ஏற்படுது. அடுத்த எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து கான்ஸ்டபிளா இருக்காரு. அவங்களுடைய தங்கச்சி வந்து ஐபிஎஸ் ஆறாங்க அப்படின்னா, இத வந்து நம்ம இன்ட்ரா ஜெனரேஷனல் மொபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். பிரதர் வந்து கான்ஸ்டபிளா தான் இருக்காரு. ஆனா அதே ஜெனரேஷன்ல இருக்க அவரோட சிஸ்டர் வந்து இந்தியன் போலீஸ் சர்வீஸ் வந்து வாங்கிடுறாங்க அப்படின்னா, இத வந்து இன்ட்ரா ஜெனரேஷனல் மொபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் டவுன்வர்ட் இன்ட்ரா ஜெனரேஷனல் மொபிலிட்டில என்ன நடக்கும் அப்படின்னா, சிஸ்டர் வந்து டாக்டரா இருப்பாங்க. அதே மாதிரி தம்பி வந்து ஃபார்மரா இருப்பாரு. டவுன்வர்ட்ல இன்ட்ரா ஜெனரேஷனல் மொபிலிட்டி வந்து நடக்கும். இந்த டவுன்வர்ட் இன்ட்ரா ஜெனரேஷனல் மொபிலிட்டில என்ன நடக்கும் அப்படின்னா, சிஸ்டர் வந்து டாக்டரா இருப்பாங்க. பிரதர் வந்து சடனா ஃபார்மரா ஆகுறாரு அப்படின்னா, இவர் வந்து எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருப்பாரு. திடீர்னு அவரால வந்து எம்பிபிஎஸ் ஆக முடியல. இவரு வந்து விவசாயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா, மறுபடியும் விவசாயத்துக்கே வர்றாரு. அவரோட தாத்தா, பாட்டியோட தொழில் வந்து விவசாயம் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் இவர் வந்து ஃபார்மர் விவசாயி ஆகுறாரு அப்படின்னா, இத வந்து டவுன்வர்ட் இன்ட்ரா ஜெனரேஷனல் மொபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கும். புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சிருந்தா ஈஸி தான். இப்போ அப்வர்ட் இன்ட்ரா ஜெனரேஷனல் மொபிலிட்டில பிரதர் வந்து ஃபார்மரா இருக்காரு. சிஸ்டர் வந்து டாக்டரா இருக்காங்க. டவுன்வேர்ட்ல வந்து சிஸ்டர் வந்து டாக்டரா இருக்காங்க. பிரதரும் டாக்டரா தான் ஆக வேண்டிய சிச்சுவேஷன். ஆனா, அவருக்கு பிடிக்காம தாத்தா, பாட்டியோட பிசினஸ வந்து மறுபடியும் இவரு பண்றாரு. ஃபார்மராவே இருக்காரு அப்டின்னா, இது வந்து வாலண்டியரா அவர் வந்து டவுன்வேர்ட் வர்றாரு. இத வந்து டவுன்வேர்ட் இன்ட்ரா ஜெனரேஷனல் மொபிலிட்டி அப்டின்னு சொல்லுவோம். அடுத்து ஸ்ட்ரக்சரல் மொபிலிட்டி அப்டின்னு ஒரு டைப் இருக்கு. இதுல வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்பிள் வந்து மொத்தமா வந்து ஒரு ஸ்டேட்டஸ்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டஸ்க்கு வந்து மாறுவாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, எம்.என். ஸ்ரீனிவாசோட சான்ஸ்கிரிட்டைசேஷன் அப்டின்ற கான்செப்ட். இவங்க வந்து உயர்ந்த நிலையில இருக்க மக்கள் வந்து சமஸ்கிருதம் பேசுறதுனால, அவங்களும் சமஸ்கிருதம் பேசி, அவங்களுடைய வாழ்க்கை முறைய வந்து மாத்தி, அவங்க உயர்ந்த நிலைக்கு போறது அப்படிங்கிறத ஸ்ட்ரக்சரல் மொபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இததான் எம்.என். ஸ்ரீனிவாஸ் சான்ஸ்கிரிட்டைசேஷன் அப்படின்ற கான்செப்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அதுக்கப்புறமா இண்டிவிஜுவல் மொபிலிட்டி. ஒரு தனி மனிதன் அவனுடைய ரேஸ், எத்னிசிட்டி, ஜெண்டர், ரிலிஜியன், எஜுகேஷன், ஸ்கில், ஆக்குபேஷன், ஹெல்த், ரெசிடென்சிய பேஸ் பண்ணி ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு மாறுறான் அப்படின்னா, அது வந்து இண்டிவிஜுவல் மொபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். நீங்க வந்து இப்ப ஒரு ரேஸ்ல இருக்கீங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கேஸ்ட் பார்க்க மாட்டாங்க. ரேஸ்ட் தான் பார்ப்பாங்க. ரேஸ், எத்னிசிட்டி இத தான் பார்ப்பாங்க. இப்போ வந்து அந்த எத்னிசிட்டிய பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சமூகத்துல ஒரு உயர்ந்த நிலையோ, அல்லது தாழ்ந்த நிலையோ கிடைக்குது அப்படின்னா, அத வந்து இண்டிவிஜுவல் மொபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டிசேபிள்ட் பெர்சன் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட மொபிலிட்டி வந்து லிமிட்டடா தான் இருக்கும். அவங்களால எல்லா ஒரு நிலைக்கும் போக முடியாது. இந்த வகையான மொபிலிட்டிய வந்து இண்டிவிஜுவல் மொபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அப்சல்யூட் மொபிலிட்டி. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான மொபிலிட்டி. ரிலேட்டிவ் மொபிலிட்டியும், அப்சல்யூட் மொபிலிட்டியும் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையது. ஒரு அசிஸ்டன்ட் புரொஃபசர் அப்படிங்கிறவங்க ஒரு காலேஜ்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து அசோசியேட் புரொஃபசர்ஷிப் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் புரொஃபசர்ஷிப் கிடைக்கும். ஒரு தனி மனிதன் வந்து ஒரு வேலையில இருக்கும்போது 8 வருஷம் கழிச்சு அசிஸ்டன்ட் புரொஃபசரா இருந்துட்டு, அதுக்கப்புறம் டைரக்ட்டா புரொஃபசரா ஆகுறாரு அப்படின்னா, அது வந்து அப்சல்யூட் மொபிலிட்டி. இல்லன்னா அசோசியேட் புரொஃபசர் ஆயிட்டு புரொஃபசர் ஆனாலும் 8 வருஷம் தான் ஆகும். இத வந்து அப்சல்யூட் மொபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதுவே ரிலேட்டிவ் மொபிலிட்டில என்ன நடக்கும் அப்படின்னா, ஒருத்தர் அசிஸ்டன்ட் புரொஃபசரா இருப்பாரு. 8 வருஷம் 9 வருஷம் ஆயும் அவரால புரொஃபசர் ஆக முடியாது. ஆனா அசோசியேட் புரொஃபசரா தான் இருப்பாரு. இத வந்து ரிலேட்டிவ் மொபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த 8 வருஷத்துல ஒருத்தர் மட்டும் புரொஃபசர் ஆக முடியுது. ஆனா ஒருத்தரால அசோசியேட் புரொஃபசர்ஷிப் தான் வாங்க முடியுது அப்படின்னா, இத வந்து ரிலேட்டிவ் மொபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம்.
மற்ற வகையான சோசியல் மொபிலிட்டி வந்து இந்த பேஜ்ல வந்து குடுத்திருக்கேன். புரொலிட்டேரியனைசேஷன் அப்படின்னா, பாட்டாளி வர்க்கமயமாதல் அப்படின்னு அர்த்தம். ஒரு வேலை குடுக்குற முதலாளியோ அல்லது செல்ஃப் எம்ப்ளாயியோ திடீர்னு தினக்கூலிக்கு வந்து வேலைக்கு போறாரு அப்படின்னா, புரொலிட்டேரியனைசேஷன் பாட்டாளி வர்க்கமயமாதல் அப்படின்னு அர்த்தம். இதுவும் ஒரு வகையான மொபிலிட்டி தான். இத வந்து டவுன்வர்ட் மொபிலிட்டி அப்படின்னு கூட நம்ம சோசியல் மொபிலிட்டில சொல்லலாம். அடுத்து வந்து எம்போஜியோஸ்மென்ட் இது வந்து முதலாளித்துவமாதல் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. ஒரு வொர்க்கிங் கிளாஸ் வந்து மிடில் கிளாஸ்க்கு வந்து அப்வர்டா மூவ் ஆகுறாரு அப்படின்னா, அத வந்து எம்போஜியோஸ்மென்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் ஒரு வகையான சோசியல் மொபிலிட்டி தான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த டாபிக் ரிலேட்டடா எந்த டவுட்டா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. I'll be uploading more videos on sociology. Thank you for watching. This is Mohammed signing off.